வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் வடமாகாண கடற்றொழில் இணையத்தினுடைய செயலாளர். இன்றைய தினம் நான் ஊடக வாயிலாக சில விடயங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன். குறிப்பாக அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள், அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்ற உரையின் போது மீன்பிடியாளர்கள், அதே போன்று விவசாயிகள், அதே போன்று அஸ்வசும பயனாளிகளுக்கான தற்போது நாட்டில் நடக்கின்ற அசாதாரண நிலை, குறிப்பாக மேலை வளைகுடா நாடுகளில் நடக்கின்ற போர் நிலை காரணமாக எட்டப்பட்டிருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு, அதனுடான விலையேற்றங்கள், அதே போன்று வீடுகளில் பாவிக்கின்ற கேஸ் உட்பட ஏனைய விடயங்களின் விலையேற்றங்கள், போக்குவரத்தில் இருக்கின்ற பயன்பாட்டில் உள்ளவர்களினான கட்டண உயர்வுகள் தொடர்பாக மக்கள் எதிர்கொள்கின்ற பல விடயங்கள் அவர் பேசி வாயிலே அவருக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இருந்த போதிலும் மீனவர் என்ற ரீதியிலே அண்மையிலே இந்த மீனவர்களுக்கு எரிபொருள் விலையேற்றத்திற்காக நாங்கள் மேலதிகமாக வழங்குகின்ற அந்த பெரிய அளவிலான தொகையை மீனவர்கள் எவ்வாறு ஈடு செய்வார்கள், அவர்களுக்கான வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக இழக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்து உட்பட நாங்கள் தெளிவாக அதில் கூறியிருந்தோம். இதற்கு அமைவாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தானாக முன்வந்து இந்த நடவடிக்கை எடுத்தாரோ அல்லது எமது குரலுக்கு தான் செவி சாய்த்தாரோ என்ற ஒரு கேள்வியோடு இன்று அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. எரிபொருளுக்கான மானியமாக ஒரு தொகையினை அவர் நியமித்திருக்கின்றார். அதே போன்று எரிபொருளுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 50 ரூபாய் என்ற வீதம் விலையேற்றத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகையில் ஒரு மானியத்தை வழங்குவது உண்மையில் மீனவர்களாகிய எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது. எவ்வளவு விடயங்கள் இருக்கத்தக்கதாக ஜனாதிபதி இந்த விடயத்தில் கரிசனை காட்டியிருப்பதை ஒரு மீனவனாக, ஒரு குடும்ப தலைவனாக நான் அவரை பாராட்டி இந்த வேளையிலே பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கப்பால் நாங்கள் நேற்றைய தினம் ஒரு விடயத்தை கேள்விட்டிருந்தோம். குருநகர், அதே போன்று மன்னாரில் இருக்கின்ற பேசாலை ஹாபர் தொடர்பாக சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக. குருநகர் சம்பந்தமாக கௌரவ ஆளுநர் அவர்களை உலக வங்கி பிரதிநிதிகள் நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதில் அந்த ஆளுநரும் அந்த உலக வங்கியும் மிகவும் கரிசனையோடு இருக்கின்றார்கள். அது வரவேற்கக்கூடியது. அவ்வாறுதான் மன்னாரில் இருக்கின்ற பேசாலை துறைமுகத்தை செயற்படுத்துவதற்கு அல்லது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு, கேபர் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இல்லை. இதில் ஆளுநரிடம் பேசப்பட்ட விடயங்களும் எதுவும் இல்லை. எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பேசாலையிலே ஒரு ஹாபர், மன்னாருக்கான ஹாபர் வர வேண்டும். இருந்த போதிலும் அங்கு பேசாலை மக்கள் இந்த ஹாபர் வருவதனால் அவர்களுக்குள்ள பல விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அரசானது அந்த விடயங்களை அந்த மீன்களோடு கலந்துரையாடி ஒரு தீர்வுக்கு எட்ட வேண்டும். எட்டப்பட்டாலே அன்றி இந்த காபரை நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியமான பல விடயங்கள் முடியாமல் இருக்கின்றது. எனவே அரசாங்கம் அல்லது கடற்றொழில் அமைச்சர் இந்த விடயத்திலே அக்கறையிட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வாறாவது கூட்டத்திலே பேசப்படுகின்ற விடயத்தோடு அதை கை நழுவி போகின்றது. இருந்த போதிலும் மன்னாருக்கான ஹாபர் பேசாலை அல்லது பேசாலை அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை அண்டிய பிரதேசத்தில் ஆய்வறிக்கைகளை மேற்கொண்டு இந்த ஹாபர், மன்னாரில் ஒரு ஹாபர் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் மாவட்ட மீனவ சமாசம் என்ற ரீதியிலே நாங்கள் அக்கறையோடு இருக்கின்றோம். கூடுமானவரை அது பேசாலையிலே அமைந்தால் வரவேற்கக்கூடியது. இருந்த போதிலும் அந்த மக்கள் அதனை நிராகரிப்பார்களே ஆனால் அதற்கு அண்டிய பகுதிகளில் ஏதோ ஒன்றில் அமைப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாகும். நாங்கள் கடந்த காலத்திலே 2026ஆம் ஆண்டுக்கான அரச பாதீடு பட்ஜெட்டை நாங்கள் பார்க்கும்போது பல விடயங்கள் மீனவர் தொடர்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நிறைய விடயங்கள் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லாவிட்டாலும் சொல்லப்பட்ட விடயங்களில் எதுவாவது நிறைவேறி இருக்கின்றதா என்பதால் அது பூஜ்ஜியமாக இருக்கின்றது. எந்த செயற்பாடுமே இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்ட எந்த செயற்பாடும் இன்று வரை வடமாகாணத்திலே ஒரு வேலைத்தானும் நடைபெறவில்லை. எனவே வெறுமனே அரசாங்கம் பட்ஜெட்டில் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவதில் காமதாமப்படுத்துவதா அல்லது வடமாகாணத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்களா என்று கூட நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. எனவே கௌரவ கடற்றொழில் அமைச்சர் வடமாகாணத்திலே இருக்கின்றார், வடமாகாணத்துக்கு அடிக்கடி வருகின்றார், வடமாகாணத்திலிருந்து அவர் சேவை செய்கின்றார். ஆனால் இந்த பாதீடு தொடர்பாக அதில் உள்ள சரத்துக்கள் தொடர்பாக மீனவர்களுக்கு எந்த விதமான தெளிவையும் அவர் தெளிவுபடுத்துவதாகவும் இல்லை, அந்த வேலை திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்துவதாகவும் இல்லை. எனவே கௌரவ கடற்றொழில் அமைச்சர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வடமாகாணத்திலே நிறைய மக்கள் சங்கங்கள் இருக்கின்றன, நிறைய மக்கள் கடத்தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். எனவே தென்பகுதியோடு ஒப்பிடும்போது வடமாகாணம் முற்றுமுழுதாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட மாகாணமாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே கூட முல்லைத்தீவிலே பாரிய அளவிலான பிரச்சனையை அவர்கள் முன்வைத்தார்கள். அனைத்துக்கும் தீர்த்து தருவதாக கடற்றொழில் அமைச்சர் கூறிய போதிலும் அந்த கூறி சென்றிருக்கின்றால், ஆனால் அது எவ்வாறு
எவ்வளவு வீதம் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பார்ப்போம். அந்த அந்த அவரின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டால் அது வரவேற்புக்குரியது. அதே போன்றுதான் அண்மையிலே 2 மாதத்துக்கு முன்னர் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி எங்களது டிஜி உதவி பணிப்பாளர் அவர்கள், கடத்தல் பணிப்பாளர் அவர்கள் மன்னாருக்கு விஜயம் செய்திருந்தால் மன்னாரிலே பல விடயங்களை அவர் கேட்டறிந்தார். தடைப்பட்டிருக்கின்ற பல விடயங்களை 2 மாதத்துக்குள் தீர்த்து தருவதாகவும் அதே போன்று அதற்கான ஆய்வு செய்வதற்கு நாரா நிறுவனத்தை அனுப்பி வைப்பதாகவும் கூறி சென்றார். ஆனால் இன்று வரை அது கிடப்பிலே போடப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஒரு விடயம்தானும் நடைமுறைப்படுத்தவில்லை. இங்கு 2 மாதங்களை நெருங்கி இருக்கின்றோம். ஆய்வுக்காக எந்த குழுவும் இங்கு வரவும் இல்லை, ஆய்வு செய்யவும் இல்லை. எனவே அதிகாரிகளாக நாங்கள் எதிர்பார்த்து பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த தீர்வை தருவதிலே அதிகாரிகள் அவர்கள் அசம்பந்தமாக இருக்கின்றார்கள் என்பதே இதை கூடாக தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் இந்திய மீனவர் விடயத்தை எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியான அவர்கள் வருகை நின்றபாடில்லை. நேற்றைய தினம் கூட நெடுந்தீவிலே படகு கைது செய்யப்பட்டிருக்கின்றது. மீனவர் 12 பேர் கைது செய்யப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அரசாங்கம் ஒரு சில படகுகளை கைது செய்வதால் இந்த பிரச்சனையை தீர்ந்து விடாது. இந்த ராஜதந்திர ரீதியிலே அரசாங்கம் செயற்பட்டு முற்றுமுழுதாக ஒரு படகுதானும் எமது கடல் எல்லைக்குள் வராதவாறு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எதிர்காலத்திலே நாங்கள் நீண்ட காலமாக தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் அது நிறுத்தப்பட வேண்டும். சிறு மீனவர்கள் அவர்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்த வண்ணமாக இருந்தாலும் எதிர்காலத்திலே மீனவர்களுக்கான அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட மீன்பிடியை மாத்திரம் நிறுத்துங்கள் என்று கோருவதை விட அது ஒரு புறம் நடைமுறையில் இருந்தாலும் அல்லது நடக்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் மீனவர்களுக்கான அபிவிருத்தியும் அவர்களின் தேவைகளும் நிறையவே இருக்கின்றன. எனவே இந்த அபிவிருத்தியை நோக்கிய பயணமாக நாங்கள் இந்த 2026 கையாள வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். அதற்கு கௌரவ கடற்றொழில் அமைச்சரும் இந்த அரசும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடற்றொழில் அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த உங்களது அமைச்சின் ஊடாக வடமாகாணத்துக்காக ஒரு பொருத்தமான ஒரு நபரை, நீங்கள் வருவதில் தாமதங்கள் அல்லது நீங்கள் வருவதில் முட்டுக்கட்டை இருந்தால் ஒரு பொருத்தமான ஒருவரை நியமித்து வடமாகாணத்துக்கான தனியான ஒரு இணைப்பாளரை உங்கள் சார்பாக நியமித்து அதற்கான முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்து அவரோடாக இந்த மீன்பிடி நடவடிக்கைகளும் மீனவர்கள் முழுக்கொடுக்கின்ற பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிவகைகளை செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இறுதியாக கடல் அட்டை, அதாவது கடல் அட்டை பண்ணைகளை நாங்கள் வெறுமனே கண்ட இடங்களில் அமைக்க வேண்டாம், அதற்கு பொருத்தமான இடங்களில் அமையுங்கள். அவர்களுக்கான அட்டை குஞ்சுகளை நேசரி, அதாவது பண்ணிகள் ஊடாக உற்பத்தி பண்ணி அதற்கான அட்டை குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மாத்திரம் செய்யுங்கள் என்று கூறுகின்றோம். இருந்த போதிலும் கடல் அட்டை பண்ணைக்கான கடல் அட்டை குஞ்சுகளை கடலிலே பிடிக்கின்றார்கள். அண்மையிலே கூட தொடர்ச்சியான இரவு நேர கடல் அட்டையாளர்கள், கடல் அட்டை பிடிப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னாரிலும் கிளிநொச்சியிலும் தொடர்ச்சியான கைதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கடல் அட்டை பண்ணைக்கான குஞ்சுகளை உங்களால் உற்பத்தி பண்ண முடியாவிட்டால் பண்ணைகளை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். முதலில் கடல் அட்டை பண்ணைக்கான குஞ்சுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி நிலையங்களை உருவாக்குங்கள். அந்த உற்பத்தியில் பெறக்கூடிய குஞ்சுகளை கணக்கிட்டு அந்த குஞ்சுகளுக்கான பண்ணைகளுக்கு அனுமதியை கொடுங்கள். நீண்ட காலமாக நாங்கள் கூறி வருகின்ற இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று கடற்தொழில் அமைச்சரும் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு மேலதிகமாக வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்கள் இந்த அட்டை வளர்ப்பு திட்டத்துக்காக ஒரு முன்வழிவை முன்வைக்கின்றார்கள். அது எவ்வாறாயினும் மீனவர்களை கலந்து ஆலோசிக்காமல் எந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக அல்லது அதற்கு தடையாக பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே அதற்கு தீர்ப்பதற்கும் அதனை தீர்வை தேடி முடித்ததன் பின்னர் இந்த அட்டை வளர்ப்பாளர்களுக்கான இடங்களை வழங்குமாறு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.